10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கிறேன். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பிளஸ் அது மட்டும் இல்லாம சில கிரேஸ் மார்க்ஸ் இன்ஃபர்மேஷனையும் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான அப்டேட். உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ பத்தின இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க, அவங்களும் பார்க்கட்டும், அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். அண்ட் முக்கியமா நம்மளோட 10th பேப்பரோட பப்ளிக் பேப்பர் எப்படி கரெக்ஷன் பண்றாங்க, நம்மளோட ப்ராசஸ், பேப்பர் கரெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்றத பத்தியும் ஒரு சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன், அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ ரீசெண்டா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பசங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் போட்டிருக்கோம். உங்க அண்ணன் உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது 12th முடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களுமே பார்த்து பயனடையட்டும். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். பிஃபோர் தட் நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோஸ் போட்டிருக்கோம். 10th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸ், 10th ஸ்டாண்டர்ட் பேப்பர் கரெக்ஷன் ஃபுல்லா பத்தி போட்டிருப்போம். அண்ட் கிரேஸ் மார்க்ஸ் பத்தியும் ஃபுல்லா போட்டிருப்போம். அதை நீங்க பாருங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. அண்ட் தென் நம்ம இந்த டாபிக் உள்ள போகலாம். இந்த டாபிக் அதாவது இந்த வீடியோவில் எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, கரெக்ஷன் வந்து எப்படி பண்றாங்க, நம்ம பேப்பர் கரெக்ஷன் எப்படி நடக்குது, அந்த பேப்பர் கரெக்ஷன் இந்த இயர் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை பத்தி. அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த ஆன்சர் கீல இருந்து நமக்கு கிடைச்ச கிரேஸ் மார்க்ஸ் எவ்வளோ, பேப்பர் வேல்யூவேஷன் வந்து எப்படி பண்றாங்க, அண்ட் ரிசல்ட் டேட்ல ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களா, ரிசல்ட் டேட் மாறுதா, டைம் மாறுதா அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒவ்வொன்றா நம்ம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்க தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம பேப்பர் வேல்யூவேஷன் மெத்தட் பத்தி பார்க்கலாம். நம்ம எழுதுற பேப்பர் வந்து எப்படி வேல்யூவேட் பண்றாங்க, ஸோ அது எங்க போகுது, என்ன பண்றாங்க, நம்ம பேப்பர்ஸ் எப்படி கரெக்ஷன் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேப்பர் எழுதுறீங்கல்ல, ஸோ நீங்க எழுதுற பேப்பர் வந்து மெயின் ஷீட்ல இப்படி இருக்கும். அதாவது ஒரு ஆன்சர் ஷீட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ, பி அண்ட் சி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி இருக்கும், அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆன்சர் ஷீட்ல. இதுல இந்த பேப்பர் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிழிச்சு எடுத்துருவாங்க. கிழிச்சு எடுத்துட்டு இந்த ஏ அண்டு இந்த சி இந்த பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது எல் ஷேப்ல இருக்கிற அந்த பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், மற்றதை வந்து கிழிச்சு எடுத்துருவாங்க. அது எதுக்குன்னா வேல்யூவேஷன் பர்பஸுக்காக, நம்மளோட பேப்பர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இருக்கும். இதுல ஒரு கியூஆர் ஷீட், ஒரு கோடு ஒன்று இருக்கும், அந்த கோடை வச்சு தான் உங்களோட ஆன்சர் ஷீட் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஆன்சர் ஷீட்டு நமக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆன்சர் ஷீட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீல் போட்டு SSLC 2024 அப்படின்ற ஒரு சீல் வந்து ஒவ்வொரு ஷீட்லயும் அடிச்சு அவங்க வந்து ஒரு கேம்புக்கு அனுப்புவாங்க. அந்த கேம்ப்ல இருந்து கலெக்ஷன் கேம்புக்கு அனுப்புவாங்க. அந்த கலெக்ஷன் கேம்ப்ல இருந்து ஜோன்ஸுக்கு அனுப்புவாங்க. அந்த ஜோன்ஸ் என்ன பண்ணும்னா பேப்பரை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஸ்பிளிட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த ஸ்பிளிட் பண்ணி அனுப்பின ஜோன்ஸ் வந்து லாஸ்டா ஒரு இடத்துக்கு திருப்பியும் போயிட்டு ஒரு ஜோன்ல போய் சேரும். அந்த இடத்துல தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் எக்ஸாமினரு, எஸ்ஓ செக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாமினர், இந்த 3 பேர் பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் எக்ஸாமினரும் செக்ஷன் ஆஃபீஸருமே வந்து சில பேப்பர்ஸ் எவாலுவேட் பண்ணி ஏஇ அப்படின்றவங்க கிட்ட கரெக்ஷன் பண்ண அனுப்புவாங்க. மேக்சிமம் பேப்பர்ஸ் வந்து ஏஇ எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவாங்க. இந்த இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸா தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பேப்பரை கரெக்ஷன் பண்ணி எவாலுவேட் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ண பேப்பர்ஸை வந்து டோட்டல் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த டோட்டல் பண்ண பேப்பரை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வெப்சைட்ல, அதாவது ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எம்எஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். அந்த எம்எஸ் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்ல நம்ம மார்க்ஸை வந்து என்ரோல் பண்ணிடுவாங்க. நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது அந்த எம்எஸ் நம்பர்ல இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ரோல் நம்பர் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் நம்மளோட ரிசல்ட் பார்த்துக்க முடியும். ஸோ இதனாலதான் அந்த எம்எஸ் அப்படின்றது ஆன்லைன்ல இருந்து டைரக்டா எம்எஸ் சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம பேப்பர் எவாலுவேட் பண்றதுக்கு நடக்குது. நம்ம இந்த 2024ல நடக்கிற அந்த பேப்பர் எவாலுவேஷன் மெத்தடு ரொம்ப லிபரலா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கரெக்ஷன் பண்ற பீப்புள்ஸுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அதிகமா மார்க் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100 பேர்ல 5 பேர் தான் ஃபெயில் பண்ற அளவுக்கு
கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எழுதியிருக்கிற இந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருக்குமே மேக்சிமமாக ஃபெயிலியர்ஸ் அப்படின்ற அந்த லிஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதிக பேர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்டு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேப்பர் எவாலுவேஷன் மெத்தட் இதுதான். இது ப்ராப்பராக பண்ணி முடிச்சிருவாங்க. மேக்சிமம் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க. அதாவது 28க்குள்ளே முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் வருது அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான ஒர்க் அவங்களுக்கு ப்ராப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் பேப்பர் எவாலுவேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பராக அந்த பேப்பர்ஸை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஆஃபீஸர்ஸுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஆஃபீஸ் வந்து சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் டிஜிஇ ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பேப்பர்ஸை வந்து அனுப்பிடுவாங்க. அந்த பேப்பர்ஸை வந்து நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வேணும்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். ஸோ ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் வச்சு நம்மளோட டோட்டல் மார்க்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, அண்டு நம்ம எழுதுனதுக்கான மார்க் நமக்கு வரல, அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன் ஆர் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணி நீங்கள் மார்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்து இந்த இயர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேப்பர் பொறுத்த வரைக்கும் லிபரலாக, அதாவது மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் பேப்பருக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. தமிழ் மீடியம் எழுதின பசங்களுக்கு தமிழ் மீடியம் டீச்சர்ஸ் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ லாஸ்ட் இயர் வரைக்குமே அதுக்கு முன்னாடி வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸும் வந்து தமிழ் மீடியம் பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கீஸ் கொடுத்துருவாங்க, ஆன்சர் கீஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் கீஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆன்சர் கீழே இல்லாதது வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, பட் அது ரிலேட்டடாக இருக்குன்னா அவங்க அதை தப்பு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ராங் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி இருக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸும் தமிழ் மீடியம் பேப்பர்ஸ் வந்து தமிழ் மீடியம் டீச்சர்ஸும் கரெக்ட் பண்ணும்போது அவங்க அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நமக்கு வந்து மார்க்ஸ் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த இயர் நமக்கு கொடுத்த அப்டேட்டு. அதனால பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு மேக்சிமம் அதிகரிக்கும், ஃபெயில் பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. அதாவது 100 பேர்ல 1 இல்லைன்னா 2 அப்படின்ற பர்சன்ஸை தான் வந்து ஃபெயில் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபெயில் கேட்டகரி ஃபெயில் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக வரும். சென்டம் எடுக்கிறவங்களும் ப்ளஸ் பாஸ் பர்சன்டேஜும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் நமக்கு இந்த இயர், அதாவது 2024ல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட கிரேஸ் மார்க்ஸோட டோட்டல் என்னன்னா மொத்தமாகவே 7 மார்க் தான் கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. தமிழ்ல இருந்து இந்த கொஸ்டினும், அதாவது 3 மார்க்கும், இங்கிலீஷ்ல இருந்து 4 மார்க்கும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு டோட்டலா இந்த இயர் கிடைச்ச கிரேஸ் மார்க்கு. இந்த ஆன்சர் ஷீட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி அவங்க கிரேஸ் மார்க்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுல வந்து இந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம ஏற்கனவே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஆன்சர் கீஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஆன்சர் கீஸை வந்து நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 10th ரிசல்ட் டேட்டு எப்போ வரும்னா 10 ஏப்ரல் 2024ல் தான் அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டில் தான் வரும். இதுக்கு வந்து மாற்று கருத்து அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஸோ எல்லாருமே தயாராக இருங்க. நீங்கள் எழுதின மார்க்கு நீங்கள் எழுதினது படி தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இந்த இருக்கிற அந்த கேப்ஸில் வந்து ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. 11th 12th அந்த மாதிரி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10th to 11th போகிறவங்க 11th என்ன குரூப்ஸ் எடுத்தால் நமக்கு ஃபியூச்சரில் இது படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கவுன்சிலிங்ஸ் நிறைய பார்க்கணும். நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த குரூப்ஸை சூஸ் பண்ணி அட்டன் பண்ணி ஃபியூச்சரை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ 11th 12th என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தகவல்கள் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.